இந்த விடயம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது முன்னாள் இராணுவ புலனாய்வு பணிப்பாளரும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளருமான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரே சலே என்பவர் 2019 4ஆம் மாதம் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடரை நடத்தும் வரை இஸ்லாமிய தீவிரவாதிகளை தந்திரோபாய ரீதியாக வழிநடத்தி சூழ்ச்சி செய்துள்ளார் என நியாயப்படுத்தக்கூடிய வகையில் நம்புவதற்கு போதுமான பல சான்றுகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. துவான் சுரேஷ் சலே என்ற இராணுவ புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கு சுமார் 3 வாரங்களுக்கு முன்னர் 4 முஸ்லிம்களை வழிநடத்தி நீர்கொழும்பு பகுதியில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களில் வழிபாடுகளில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட முக்கிய தகவல்களை சேகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். சம்பவத்திற்கு 3 வாரங்களுக்கு முன்னர் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களின் முக்கிய தகவல்களை சேகரிப்பதற்காக துவான் சுரேஷ் சலேயினால் வழிநடத்தப்பட்ட முஸ்லிம்களில் பிரதான நபரானவரின் புகைப்படத்தை குற்றப்பதிவு பிரிவில் உள்ள இஸ்லாமிய தீவிரவாதிகள் என அடையாளம் காணப்பட்டு தேடப்படும் சந்தேக நபர்களின் புகைப்படங்களுக்கு இடையில் சாட்சி ஒருவர் அடையாளம் கண்டுள்ளார். அத்துடன் அடையாளம் காணப்பட்ட நபர் ISIS கருத்தியலை கொண்டவர் என்பதும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் அவர் இதுவரை காணாமல் போயுள்ளார் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 3வது விடயம் சஹ்ரான் ஆசிம் உள்ளிட்ட தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஏதேனும் ஒரு தாக்குதலை நடாத்துவதற்கான திட்டத்தை கொண்டுள்ளதாக பானந்துறை பகுதியில் வசிக்கும் குற்ற புலனாய்வு தகவல் வழங்குனர் ஒருவர் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தெரிவித்த போதிலும் அந்த புலனாய்வு தகவலை இராணுவத்தின் ஆயுதப்படைகளின் புலனாய்வு பிரிவினர் அலட்சியப்படுத்தியதன் காரணமாகவே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடரை நடத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது என்பதும் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. மேலும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடரானது இராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரின் வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்பட்டது என அந்த தகவல் வழங்குனர் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தெரிவித்ததன் பின்னர் அவர் சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். அவர் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் துவான் சுரேஷ் சலே என்பவர் அந்த தகவல் வழங்குனரை கொழும்பு கலதாரி ஹோட்டலுக்கு வரவழைத்து அவரை சந்தித்து கலந்துரையாடி பின்னர் அவரிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. விசாரணை தொடர்பான முறைப்பாட்டுக்கு அடிப்படையாக அமைந்த முகமது மீலார், முகமது ஹன்சீர், அசாத் மௌலானா பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியொன்றில் வெளியிட்ட தகவல்களின்படி துவான் சுரேஷ் சலே என்பவரால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களை நடாத்துவதற்கு தேவையான பின்னணி திட்டமிட்ட முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதுக்கமைய நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி பெருமளவான மக்களை கொலை செய்து பலருக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்தி பாரிய சொத்து சேதங்களை விளைவித்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தி நாட்டின் இனங்களுக்கிடையில் நல்லுறவை உடைத்து 21/4/2019 அன்று உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கொடூரமான பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பில் நாட்டின் ஆயுதப்படைகளின் புலனாய்வு பிரிவு பிரதானியாகவும் அரச புலனாய்வு சேவையின் பிரதானியாகவும் கடமையாற்றிய சிரேஷ்ட அதிகாரியான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சலே என்பவர் சந்தேக நபர் முன்கூட்டியே அறிந்து சூழ்ச்சி செய்துள்ளார் என்பதும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தாக்குதலுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அதி உணர்திறன் மிக்க மற்றும் சர்ச்சைக்குரிய உண்மைகள் வெளிப்படுவதை தடுக்க அவர் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதும் அதன் மூலம் சந்தேக நபரான துவான் சுரேஷ் சலே 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் 2-3-5-1-2 ஆகிய பிரிவுகளின் கீழ் வரும் குற்றங்களை புரிந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரித்து அந்த கொடூரமான நடவடிக்கைகளை செய்வதற்கு அந்த குழுவினரை வழிநடத்திய நபர்கள், குழுக்கள் அல்லது தரப்பினர் வெளிப்படுவதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபருக்கு பின்வரும் வசதிகள் புலனாய்வு அதிகாரிகளால் வழங்கப்பட்டுள்ளன. இந்த சந்தேக நபருக்கு அடிப்படை தேவைகள் மற்றும் அனைத்து வசதிகளும் அதாவது ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் எடுக்கப்பட்ட பின்னர் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றில் எதுவும் மீறப்படவில்லை. சட்டத்திறனுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் சட்ட ஆலோசனை பெறுவதற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை அவர் வசிக்கும் வீட்டிற்கு அழைத்து சென்று மனைவி உள்ளிட்ட உறவினர்களுக்கு காண்பித்து கைது செய்வதற்கான காரணங்களை விளக்கி கைது செய்யப்பட்ட நபர் ஒருவருக்காக வழங்கப்படும் ஆவணத்தை சந்தேக நபரின் மனைவியிடம் வழங்க புலனாய்வு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்தமை மற்றும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்துகின்றமை குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பின்னர் சந்தேக நபர் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். 1973ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 72 மணித்தியால தடுப்பு காவல் உத்தரவை பெற்று அதன் பின்னர் அந்த சட்டத்தின் 9
1 பிரிவின் சட்ட விதிகளின்படி 90 நாட்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வைத்து விசாரணை நடத்துவதற்கான தடுப்பு காவல் உத்தரவை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றமை குறித்து B-3582 கீழ் 2024 என்ற வழக்கு இலக்கத்தின் கீழ் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த வழக்கின் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டு வழக்கின் அழைப்பு திகதிகளில் தடுப்பு காவலில் இருந்து சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றார். தடுப்பு காவல் உத்தரவின்படி சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்றார் என்பது குறித்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கவும், அது குறித்து சந்தேக நபரின் நெருங்கிய உறவினர்களுக்கு அறிவிக்கவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சந்தேக நபர்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு புதன்கிழமையும் சட்டத்தரணியை சந்தித்து தேவையான சட்ட ஆலோசனையை பெறுவதற்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சந்தேக நபர் தனது மனைவி மற்றும் தாய் உள்ளிட்ட நெருங்கிய உறவினர்களுடன் தொலைபேசியில் பேசி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நெருங்கிய உறவினர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் வீட்டிலிருந்து கொண்டு வரப்படும் உணவு, உடைகள், ஏனைய பானங்கள் போன்றவற்றை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு திருத்த சட்டத்தின் கீழ் 3ஆம் பிரிவின் 9(1) பிரிவின் மூலம் கூறப்படும் திருத்தப்பட்ட பிரதான விதிகளின்படி 9வது பிரிவின் கீழ் பின்வரும் திகதிகளில் கோட்டை நீதவான் அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்து சிறைக்கூடத்தில் உள்ள துவான் சுரேஷ் சலை என்ற சந்தேக நபரை பார்வையிட்டுள்ளார். நீதவான் அவர்கள் சந்தேக நபரை சிறைக்கூடத்தில் பார்வையிட்ட சந்தர்ப்பங்களில் தனக்கு அனுதாபமான முறையில் நடத்தப்பட்டதாகவோ அல்லது சித்திரவதைகள் செய்யப்பட்டதாகவோ எந்த ஒரு அறிவித்தலையும் சந்தேக நபர் செய்யவில்லை. தற்போது பலர் பல்வேறு பிரகடனங்களை செய்கின்றார்கள். ஆனால் நீதவான் சென்று வினவிய போது அவர் அவ்வாறான எந்த ஒரு அனுதாபமான முறையில் நடப்பதாக அவர் கூறவில்லை. அவர் அவ்வாறான எந்த ஒரு முறைப்பாட்டையும் செய்யவில்லை. தமக்கு அவ்வாறு அநீதியான முறையில் நடப்பதாக அவர் கூறவில்லை. அவ்வாறான எந்த ஒரு அறிவித்தலையும் செய்யாததுடன் புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக நீதவானிடமோ அல்லது வேறு எந்த அதிகாரியிடமோ எவ்வித முறைப்பாட்டையும் அவர் சமர்ப்பிக்கவில்லை. ගරු මහේස්ත්‍රාත්තුමා වෙත හෝ වෙනත් බලධාරියෙකු වෙත ඉදිරිපත් කරලා නැහැ.